العزيمة جاء. வழிமார்கள் நம் வசீலா என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். வசீலா என்கின்ற அரபி சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் உண்டு. ஒன்று துணை சாதனம், இன்னொன்று படித்தரம். ரெண்டு மீனிங்லேயும் நம்ம குர்ஆன் ஹதீஸை நம்ம பார்க்கலாம். இந்த வசீலா தேவையா என்றால் தேவை. இறைவன் குர்ஆனிலே சொல்கின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வப்தகு இலைஹில் வசீலா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனை நெருங்குவதற்கு வசீலாவையும் தேடிக்கொள்ளுங்கள். வசீலா தேவை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வசீலாவுக்கு இருபொருள் என்று நான் சொன்னேன். ஒன்று துணை சாதனம் என்பது. இந்த வசனத்திலே வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் அது துணை சாதனம் என்கின்ற வகையில்தான். இன்னொரு பொருளும் இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படித்தரம், ஒரு பதவி. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாங்கு சப்தத்தை கேட்டதுக்கு பிறகு துவா ஓதுங்க. அதில் அல்லாஹும்ம ரப்பஹாதி தஅவத்தி தாம்மா என்று ஓதிக்கிட்டே வரும்போது ஆத்தி சையதனா முஹம்மதனில் வசீலா என்று நீங்கள் கேளுங்க. வசீலா என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு படித்தரம், மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா. அது அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒருவருக்குத்தான் கிட்டும். அந்த ஒரு நபர் நானாக இருப்பேன் என்று கருதுகிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க வசீலா என்பதனுடைய பொருள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி, படித்தரம், ஒரு தரஜா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று அர்த்தம் என்ன? துணை சாதனம்ங்கிறது. சில பேர் கூட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே கூட நம்ம தாங்க துவா செய்யணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவருடைய இந்த தற்பெருமைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அவர்களுடைய ஆணவத்திற்கும் கர்வத்திற்கும் ஒரு நேரே இல்லாமல் ஆகி போச்சு. ஏன்னா இந்த துவாவில் எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ வசீலாவை கொடு என்று கேட்குறோம் அல்லவா? இதை வஹாபிகள் அவங்களுக்கே நம்ம தானங்க போய் கேட்குறோம் துவா, அவங்ககிட்ட போய் எங்கே நீங்கள் வசீலா வைக்கிறீங்க என்று ஒரு தத்துவத்தை பேசுவாங்க, அவருடைய அறியாமை வெளிப்படுத்திக்கிட்டு. இன்னொன்று விஷயம், அவர்களுக்கு நாம் கேட்பது என்பது அவர்களுக்காக நான் கேட்குறேன், அவங்களுக்காக நம்ம கேட்குறோமா? நமக்காக தாங்க கேட்குறோம். அந்த அஜித் ஒழுங்காக படித்தியலா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்கு சொன்னது பிறகு இது சொல்லுங்க, ஆத்தி செய்யதனா முஹம்மதில் வசீலான்னு கேளுங்க. அப்படி கேட்டால் யார் கேட்குறாரோ ஹல்லத்துல்லாஹு ஷஃபாஅத்தி, எனது ஷஃபாஅத் அவருக்கு கிடைத்து விடும் என்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அஜித். அதனால் வசீலாவை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடு என்று கேட்பது கூட நமக்காகத்தான். ஏன் அப்படி கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்குது. அந்த ஷஃபாத் இருந்தால் தான் மறையில் வெற்றி பெற முடியும். அந்த ஷஃபாத் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். அந்த ஷஃபாத் இருந்தால் தான் சொர்க்கத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியும். அதனால் அப்படி கேட்பது கூட நம்முடைய நலனுக்கு தான். ஆனால் இதுலேயும் தற்பெருமை பாருங்க, நான் அவங்களுக்கே நம்ம தானே கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அது கேட்குறது என்ன? நீங்கள் கேட்கல, இந்த வாபியர் பார்த்து கேட்குறேன், நீங்கள் கேட்கலப்பா விட்டுட்டீங்க, யா அல்லாஹ் வசீலா கொடு அப்படின்னு தானே வருது. அது நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கிறோங்க. நீங்கள்லாம் கேட்கனால அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்துடாமல் இருக்க போகிறானா? இல்லை அவங்களாம் கேட்கல அதெல்லாம் உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிடுவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கன்ஃபார்மான விஷயம் தானே, அதை அவங்க சொல்லிட்டாங்கல்ல, ஒருவருக்கு கிடைக்கும், அந்த ஒருவர் நானாக இருப்பேன் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்களே, முஸ்லீமில் இருக்குது, சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஏன் கேட்குறோம்? அவர்களுக்கு அது கிடைப்பதற்கு நாம் ஒரு வகையில் காரணம். அவங்க கிடைச்சிச்சில்ல, நானும் துவா செஞ்சுட்டே வந்தேன் அல்லாட்ட, யாரெல்லாம் கொடுண்டு கிடைச்சி போச்சு, நானும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறேன் என்கின்ற அந்த தனி சிறப்பு நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறோமே தவிர நாம் கேட்டால்தான் அவர்களுக்கு அப்படின்றே கிடையாதுங்க. அதே போல் வசீலா அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நல் வணக்கம் அல் அமலு சாலிஹ், இன்னொன்று நல் அடியார் அர் ரஜுலு சாலிஹ். ரெண்டுமே வசீலா தான். ரெண்டும் வசீலாங்கிறத நம்ம குர்ஆன்லேயே கூட பார்க்கலாம். எப்படி ஒரு வசனத்தில் ரெண்டும் வசீலா உண்டுங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஹபீப் அவர்களே அந்த மக்களோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தண்டனை இறக்க மாட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ வசீலா இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வசீலா. இது நல்லடியார் வசீலா. அதுக்கு அடுத்து என்ன சொன்னால், அந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை இறக்கி வைக்க மாட்டான், இஸ்திக்பார் செய்கிற வரைக்கும். அப்போ இஸ்திக்பார் என்பது நல் வணக்கம், நல் வணக்கமும் வசீலா, அதனால் அவங்களுக்கு வேதனை வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வசீலா, அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் வேதனை வராது. அப்போ ரெண்டு வசீலான்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு வசனத்தில். இதில் எதுங்க உயர்ந்தது? நல்லடியார்
நல்லடியார் வசீலாங்கிறது உயர்ந்ததா, நல் வணக்கம் வசீலாங்கிறது உயர்ந்ததா அப்படி கேட்டால் நல்லடியார் தான் வசீலாக இருப்பது உயர்ந்தது. அதனால தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அதை சொன்னான். மாக்கானல்லாஹு லியுஅதிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த மக்களோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு தண்டனை வராது. இதைத்தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்றான். அதுக்கு பிறகுதான் வமாக்கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடும் வரை அவர்களுக்கு அந்த தண்டனை வராது. அந்த இஸ்திக்பார் என்பது இபாதத்து அமல். அது ரெண்டாவதாக தான் அல்லாஹ் சொல்றான். ரெண்டுமே உண்டுங்கிறத வேறு வசனங்களை கூட பார்க்கறான். நீங்கள்லாம் பிரபலியமாக கேட்ட வசனங்கள் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. இதை நம்பிக்கையாளர்களே, தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்க. இங்கே பொறுமை என்பதும் தொழுகை என்பதும் வணக்கம். இதை வச்சு என்னட்ட கேளுங்கிறான் அல்லாஹ். அவன் இது ஒரு வசீலா, நல்வணக்கம் வசீலா. அதே போல் பாருங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் போயிட்டே இருக்காங்க. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 2 பேர் போயிட்டே இருந்தாங்களா, ஒரு ஊரில் சாப்பாடு கேட்டாங்க. ஊர்வாசியில் சாப்பாடு கொடுக்கவே கிடையாது. அந்த ஊரில் ஒரு வீட்டுடைய சுவர் இடிகிற மாதிரி இருக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவர் இடிஞ்சிடாம சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னங்க இது, இந்த ஊருக்காரங்க நம்ம சாப்பாடு கூட தரல, நம்மளை பட்டியல் போட்டாங்க, இந்த ஊருக்காரங்களையும் நீங்க உதவி பண்றீங்க, அந்த வீட்டு சுவர் நீங்க சரி பண்றீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வம்மல் ஜிதாரு ஃபகானில் குலாமேனி எத்திமேனி. இந்த வீட்டு சுவர் இருக்குதுல்ல, அனாதைகளான 2 சிறுவர்களுக்கு உள்ளது. இந்த சுவருக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். அதனால எனக்கு கட்டளை போட்டான். அதனால தான் நான் சரி பண்றேன். நானாக இதை செய்யலையே, அல்லாஹ் சொல்லி தான் செஞ்சேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா, இந்த 2 ஏழைகளுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு உதவியை செய்ய சொன்னா, வக்கான அபூஹுமா சாலிஹா. இந்த 2 ஏழை அனாதைகளுடைய வாப்பா நல்ல மனிதராக இருந்தார், சாலிஹான மனிதராக இருந்தார். அதனால தான் அல்லாஹ் இதை செய்ய வச்சான். இப்போ பாருங்க, அந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்கிறது. காரணம் என்ன? அந்த 2 பிள்ளைகள் செஞ்ச வணக்கமா? அவங்கள 2 பேரும் சின்ன பிள்ளைவோ, ஒரு வணக்கம் செய்யல. ஏன் கிடைச்சிச்சு? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வக்கான அபூஹுமா சாலிஹா. அந்த 2 பிள்ளைகளுடைய தந்தை இருக்கிறார்ல, அவரு நல்ல மனிதர், நல்லடியார். இப்போ புரியுதா? நல்லடியாரும் வசீலா தான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நல்வணக்கம் வசீலா, நல்லடியாரும் வசீலா. 2இல் எது சிறந்தது என்று வருகின்ற போது நல்லடியார் வசீலாங்கிறது தான் சிறந்தது. அது உதாரணம் சொல்லவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மழை இல்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையார், அவங்கள வசீலா வச்சு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹும்ம இறைவனே, இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக்க மின் நபியனா. இதுக்கு முன்னாலேயெல்லாம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு நம்ம மழையை கேட்டோம், நீ மழையும் கொடுத்த. இப்போ இன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்குறோம், ஃபஸ்கினா மழையை தருவாயாக கேட்டாங்களா? மழையும் பொழிந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு எவ்வளவோ அமல்கள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு செய்த வணக்கமா? எவ்வளோ இபாதத் இருக்குது. தங்களுடைய வணக்கத்தை வச்சு கேட்கலையே, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு தான் கேட்குறாங்க. ஏன்? நல் வணக்கம் வசீலாவை விட நல்லடியார் வசீலா என்பது தான் உயர்ந்ததுங்கிறனால தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு கேட்டாங்க. அங்கே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை வச்சு கேட்கறது தான். எவ்வளோ எந்த சாபியெல்லாம் இருக்கத்தானே செஞ்சாங்க, வயதான சாபியெல்லாம் இருக்கத்தானே செஞ்சாங்க. அவங்கள வச்சு கேட்காம ஏன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு கேட்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருங்க. அதனால தான் அங்கே என்ன வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லலை. அல்லாஹ்ட்ட சொல்லும் பொழுது பி அம்மி நபியினா, யா அல்லாஹ் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாரை வச்சு கேட்குறோம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் சிறப்பு, அஹ்லுல் பைத்தின் சிறப்பு, அதை வச்சு கேட்குறோம். நாங்கள் கிடைத்தது. அப்போ இங்கே நம்ம என்ன புரிகிறோம்டா, நல்லடியார் வசீலாங்கிறது தான் உயர்ந்தது. கேட்டாங்க, கிடைச்சிச்சு. சில வஹாபிகள் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு, ஏன் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு கேட்டாங்க, அதுக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு தானே கேட்டாங்க. இப்போ அப்படி கேட்காம அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு தானே கேட்குறாங்க. ஏன் தெரியுமா, இந்த நம்ம வசீலா வைக்கிறதா இருந்தால் ஹயாத்தா தான் இருக்கணும். ஹயாத்தா இருக்கிறாங்க, நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற வரைக்கும் அவங்கள வச்சு கேட்டாங்க. அவங்க இந்த உலகத்தில் போனது பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் கேட்குறாங்க. இதிலிருந்து என்ன புரிகிறது? வஹாபிகள்லாம் இதிலிருந்து என்ன புரிகிறது? அப்போ ஹயாத்தா இருக்கிறவங்கள வச்சு தான் வசீலாக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு கேட்கலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு
அப்பாஸ் ரலி அவங்கள வச்சு தானே கேட்டாங்க என்று இவர்கள் விளங்குகிறார்கள். அதான் புரிகிறாதான். எப்போவுமே தப்பு தப்பாக புரிகிற மாதிரி இதே தப்பு தப்பாக புரிஞ்சவங்க தான் அவங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் தெரியுமா அப்பாஸ் ரலி அவங்கள வச்சு உமர் ரலி கேட்டாங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு கேட்டிருக்க கூடாதா? அப்படி கேட்டுங்க வச்சுக்கிறோங்க. இதே வஹாபில் அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வசீலா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கும் இருந்திருந்தால் அவர்கள் வைத்து கேட்டிருப்பார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தாலும் அவர்கள் தான் வசீலா, மக்களை விட்டு மறைந்தாலும் அவர்கள் தான் வசீலா, வேறு யாருக்கும் வசீலா கிடையாது என்று இதே வஹாபியில் சொல்லியிருப்பாங்க. இந்த தவறான விளங்குதலை உடைப்பதற்காகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்குறாங்க. இப்போ இதிலே நம்ம என்ன புரியணும் அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வசீலா உண்டு, மற்ற நல்லடியார்களுக்கும் வசீலா உண்டு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு கேள்வி கூட வருதில்ல, நம்ம கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு யார் வேற ஆளுக்கு சொல்லலாம், நல்வணக்கம் வசீலா கிடையாதுங்க, நல்லடியாக தான் வசீலா. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? ஏன் உமர் ரலியல்லாஹு எவ்வளோ வணக்கம் செஞ்சுருந்தாங்க, அதை வச்சு கேட்கலையில, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு தானே கேட்டாங்க. அதனால் நல்லடியார் தான் வசீலா, நல்வணக்கம் வசீலா இல்லை என்றும் கூட சொல்லலாம்ல, இதில் வாதம் செய்யலாமே. அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாதுங்க, ரெண்டுமே வசீலா தான். நல்வணக்கம் நல்லடியார், நல்லடியார் வரும்பொழுது நம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், நம் கண்ணை விட்டு மறைந்து போய்விட்ட நல்லடியார்கள். இப்போது பெரும்பெரும் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா வச்சு தானே கேட்டாங்க. இந்த உலகத்தில் இறங்கியதற்கு பிறகு சொர்க்கத்திலேருந்து அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மலை மலையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளலை. கடைசியில் அல்லாஹ் தஆலா கல்புல ஒரு வார்த்தையை போட்டான். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றார்கள், அதை கொண்டு கேட்டார்கள். அந்த வார்த்தை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு நான் கேட்குறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என் தவறை மன்னிச்சிரு. பாவம் அல்ல அது, அல்லாஹ் நாட்டு பிறகு நடந்தே தான். அவங்க அப்படி கேட்குறாங்க, அதுதான் பெரியவர்களுடைய இது. ஆனால் நம்மளாம் என்ன செய்வாங்க, பெரிய பாவம் செஞ்சால் கூட சாதாரணமாக சட்டையை தட்டி விட்டு போகிற மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. பெரிய பாவமாக இருக்கு, அது பாவமாக நினைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நல்லடியார்கள் சின்ன விஷயத்தை கூட பெரும் தவறாக கருதுவாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொருட்டா கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் கேட்டான், கைஃப அரப்தஹு, எப்படிங்க உங்களுக்கு அவங்கள தெரியும்? வலம் அஹ்லுகுஹு, இன்னும் தான் மனித உருவத்தில் கொண்டு வரலையே. சில பேருக்கு அர்த்தம் வைக்கும்போது நான் படைக்கவே இல்லையா அப்படின்னு அர்த்தம் வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி படைக்கலன்னு சொல்ல முடியும்? முதல் படைப்பே யாரு தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் படைப்பு. ஜாபிர் ரலியல்லாஹு கேட்டாங்கல்ல, அவ்வளவு மா ஹலக்கல்லான்னு, அல்லாஹ் முதலாக படைச்சது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஜாபிர், ஜாபிர் அவர்களே, அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு நூறு நபி, அல்லாஹ் முதலாக படைத்தது உங்கள் நபியின் பேரொளியை தான். முசன்னஃப் அப்துர் ரஸாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ முதல் ஒளி, முதல் படைப்பு அவங்க தானே. அப்போ நான் இன்னும் படைக்கலைன்னா மனித உருவத்தில் இன்னும் கொண்டு வரலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி தான் அதுக்கு அர்த்தம் வைக்கணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவனே என்ன நீ படைச்ச, என் உடம்புல ரூஹ ஊதுன, அப்போ இந்த அரிசியுடைய தூணை பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் எழுதப்பட்டிருந்தது. உன் திருநாமத்தோடு இன்னொருவரின் திருநாமத்தையும் சேர்த்து எழுதியிருந்த. அப்போ நான் முடிவுக்கு வந்தேன், இன்னொருவரின் திருநாமத்தையும் உன் பெயரோடு சேர்த்து எழுதியிருந்தான்னு சொன்னால் படைப்புக்கள்லேயே மிகவும் பிடித்தமானவர்களாக அவங்க தான் உங்கள்கிட்ட இருக்க முடியும் என்று முடிவுக்கு வந்து அவங்க பொருட்டால் நான் கேட்டேன். அல்லாஹ் சொன்னான், சொதக்த யாதம், நீங்கள் சொன்னது உண்மைதான். இன்னொன்று, அவங்க பொருட்டாக கேட்டனால உங்களை மன்னிச்சிட்டேன். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேங்க, லவ்லா முஹம்மதுன் லமா ஹலக்துக, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாதிருந்தால் உங்களை நான் படைச்சிருக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னா. ஹாக்கிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்துத்தான் தங்களுடைய தேவையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கண் தெரியாத சஹாபி வந்தாங்க. யாரை சொல்லலாம், எனக்கு கண் பார்வை வேண்டும், அதற்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினா நான் துவா செய்கிறேன், கண் பார்வை கிடைக்கும், அது வேணுமா? இல்லைண்டா இப்படியே இருங்க, பொறுமையோடு இருங்க, இதுக்குண்டான பலனையும் மறுமையிலே நீங்கள் பெறுவீங்க, இது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்ல கண் பார்வை தான் வேணும். அப்படியா, போங்க ஒது செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, இங்கே வாங்கன்னாங்க. அந்த சாப்பியும் போனாங்க, ஒது செஞ்சாங்க, தொழுதாங்க, வந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யிர் ரஹ்மா, யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி லிதுக்லா லி அல்லாஹும்ம ஷஃபிஉஹு ஃபிய. இதான் துவா. இது ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க.
அந்த கண் தெரியாத தோழருக்கு. அந்த கண் தெரியாத தோழரும் சொன்னாங்க, என்ன ஆச்சரியம், அடுத்த கணம் அந்த தோழருக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது. இது திருமிதியிலே அஹ்மதிலேலாம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், யா அல்லாஹ் உன்னிட்ட கேட்குறேன், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களை கொண்டு என் ரப்பிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறது அதோடைய பொருள். இப்படி சொன்னவொன்னே கண் பார்வை கிடைத்து விட்டது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்ன, பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த தோழர் வந்து யார சொல்லலாம் எனக்கு கண் பார்வை வேணுங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கண் பார்வை வேணுமா தர்றேன், இல்லையா நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுவும் ஹைர் தான், உங்களுக்கு எது வேண்டும் கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன வேண்டும் சொல்லுங்க, இது வேணுமா தர்றேன், அது வேணுமா தர்றேன். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தான் பார்த்தீங்களா. சரி, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து அந்த துவாவை ஓதுனதுனால கண் பார்வை கிடைத்திருக்கிறது. இதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, யார் தெரியுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் பெயரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இங்கே உள்ள ஃபாத்திமா யார் தெரியுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உம்மா, அவங்களுக்கும் ஃபாத்திமா தான். அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ அல்லாஹ் மக்பிர் லி உம்மி அப்படிதான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர்த்தவங்களும் அவங்க தானே, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தானே வளர்த்தாங்க. அவங்களுடைய துணைவியார் தானே ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அதனால் உம்மையுண்டே சொல்கிறாங்க, என் உம்மா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நமக்கு வேண்டி இதுதான் பிஹக்கி நபியிக்க, உன் நபியின் பொருட்டால் கேட்குறேன். உன் நபியின் பொருட்டால் தன்னை என்ன என் பொருட்டால் கேட்குறேன் அப்படிங்கிறத தான் உன் நபியின் பொருட்டால் கேட்குறேன். வல் அம்பியா அல்லதீன மின் கபிலி, எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களின் பொருட்டாலும் கேட்கிறேன் இறைவனே என்று துவா செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் தபுரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட நேரடியாக நம்ம கேட்கணும்னு வச்சுக்கிறோங்களேன், வெறுமனே கேட்காம ஒரு வசீலா வைத்து கேட்டால் உடனடியாக அது கிடைக்கிறது. ஏன் இறைவன் வகுத்த நியதி அது. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க இப்படி தான் கேட்கணுமா, சும்மா கேட்டால் அல்ல தரமாட்டானான்னு நம்மகிட்ட கேட்குறது, தருவானா யார் இல்லைங்கிறது. ஒரு ஆள் கேட்குறாரு, ஏங்க மேகம் இருந்தால் தான் மழையா, மேகம் இல்லாவிட்டா எல்லாம் மழை தரமாட்டானா, தருவானா. எப்படி அமைச்சிருக்கிறான் உலகத்தில், அதை பாருங்க. ஏன் மருந்து சாப்பிட்ணும், மருந்து சாப்பிடாமல் அல்லாஹ் தஆலா சிவா கொடுக்க மாட்டானாண்டா, அல்லாஹ் தஆலா சிவா கொடுப்பான் தான், யார் இல்லைங்கிறது. ஆனால் அல்லாஹ் எப்படி அமைச்சு வச்சிருக்கிறான், உன்னை நோயா மருந்து சாப்பிடு அப்போ தான் உனக்கு போகும், அப்படி தான் அமைச்சு வச்சிருக்கிறான். பசி வந்திருக்கு, ஒரு ஆள் சாப்பிட்ணும், ஒரு ஆள் கேட்டார், நீ சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா பசி போக்குவானா, இல்லாட்டா போக மாட்டானா அப்படின்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம், போக்குவான்னு தான் சொல்லுவோம். அங்கே சாப்பிடாம இருக்க முடியுமா? ஏன் அப்பா அல்லாஹ்வால் முடியும், அது வேறு சப்ஜெக்டு. ஆனால் எப்படி இறைவன் வகுத்திருக்கிறான் நியதியை, அதை நம்ம மதித்து நடக்கணும். நோயா மருந்து சாப்பிடு, பசியா சாப்பிடு, தாகமாக தண்ணி குடி, சோகம் இல்லையா டாக்டர்கிட்ட போ, மழை வேணுமா மேகம், தானியம் வேணுமா பூமியில் இருந்து. அல்லாஹ் நினச்சாக்கா வானத்திலேருந்து அரிசியாக கொட்ட முடியாதா, கோதுமையாக கொட்ட முடியாதா? இல்லை, நீ இங்கே விதைக்கணும், அது முளைக்கும். இறைவன் வகுத்த நியதியை மதிக்கணுங்க. இது புரியாமல் இருக்கிறாங்க வஹாபிகள்லாம். ஆனால் சுன்ன ஜமாத்தினர் புரிந்து கொண்டு விட்டார்கள். காரணம் என்ன, சுன்ன ஜமாத்தினர்கள் புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள், அதனால புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வஹாபிகள் பாவம் இது புரியாதனால டைரக்ட்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் நோய் மருந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன் அல்லாஹ்னுக்கு தருவான், அல்லாஹ் தருவான், டைரக்டாரு அப்படியே காய்ச்சலே கடந்து போயிட்டார். அல்லாஹ் வகுத்த நியதியை நீங்கள் மதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வசீலாவாக கேளுங்கள் என்பதற்காக பாடம் சொல்லி தர்றாங்க. இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது யா அல்லாஹ் உன்கிட்ட கேட்குறேன் உன் நபீர் பொருட்டாலேன்னு சொல்லணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லைங்க. அவங்க கேட்டுட்டு அல்லாஹ் உடனே கொடுப்பான். ஏன் இப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் இறைவனிடம் கேட்பதாக இருந்தால் இந்த அமைப்பிலே நீங்கள் கேட்க வேண்டும் என்பது தான். சரி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து அப்படி தான் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க ஹயாத்தாக இருந்தபோது, ஹயாத்துக்கு பின்னால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்போதும் ஹயாத்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் இது நடந்துச்சு, ஹயாத்துக்கு பிறகு இப்போ நினைச்சுப்பாங்க. ஏங்க ஹயாத்துங்கிறது பின்னாலேயும் ஹயாத்து தான், இப்போ ஹயாத்து தான். எப்படி சொல்லணும், அதை மக்களோடு மக்களாக இருந்தபோதும் இப்படி, மக்களுடைய பார்வையிட்டு மறைந்ததற்கு பிறகும் இப்படி, அப்படி தான் சொல்லணும்.
ஏன் அவங்க எப்போவுமே ஹயாத்து தானே. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பார்வையிட்டு மறைந்ததற்கு பிறகும் கூட வசீலாவாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லவா, பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மழை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபுக்கு போகிறாங்க, முன்னால் நிற்கிறாங்க, கபருக்கு முன்னால் நிற்கிறாங்க. இஸ்தஸ்தீலி உம்மத்திக்கு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க, ஃபைன்னம் ஹலகு, மழை இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவருடைய கனவிலே போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸ்கவுன், மழை பொழியும். இன்னொன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் செல்லுங்கள், நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொன்னாங்க. இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, வழிமாட்டெல்லாம் நேரடியாக கேட்கக்கூடாது, அப்படியே கேட்கறதுல ஷிர்க் அப்படிங்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், ஷிர்கா இல்லையாங்கிறது யார் முடிவு பண்ணுறது? சஹாபிகளா, வஹாபிகளே, நீங்களா? யாருக்குங்க ஷிர்கை பற்றி நல்லா தெரியும்? 1400 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் குர்ஆனை படிக்கிறேன், ஹதீஸை படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலையும் படிக்கலை, படித்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் சஹாபா பெருமக்கள் அப்படி இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள். மார்க்கம் அவர்களுக்கு தெரியுமா? அந்த சஹாபிகளுக்கு தெரியுமா? வஹாபிகள் உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே பாடம் பயின்ற சஹாபா பெருமக்களுக்குத்தான் அந்த மார்க்கம் என்றால் என்ன தெரியும். அந்த சஹாபி யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடுறாங்க. ஷிர்க்குன்னு சொன்னால் அந்த சஹாபி கூப்பிட்டுருப்பாங்களா? நான் கேட்குறேன். சரிங்க, அவங்க கூப்பிட்டாலும் வச்சுக்கிறேங்க. கனவுல வந்தாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவங்க என்ன சொல்லியிருக்கானு, ஏங்க மழையை தரது அல்லாஹ் தானே, அல்லாஹ்ட்ட கேட்காம என்னட்டு எங்கே வந்தீங்க, ஏன் கபருக்கு வந்து எங்கே சொன்னீங்க அப்படிலாம் அவங்க கேட்டிருக்கானு. ஆனால் என்ன பதில் சொன்னாங்க? நீங்கள் மழையைத்தானே கேட்டீங்க, மழை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, சிலதான் சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ்வாவது மழை கொடுக்கறது நான் என்னட்ட கேட்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போய் சொன்னீங்களா மழையை தரமாட்டேன் அப்படின்னா அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கானு. மழையை கொடுத்துனானுங்க அல்லாஹ். அப்படின்னா என்ன? இதுதான் ரூட்டு. அதை புரியணும். ஏன்னா அல்லாஹ்வா கொடுக்க முடியாதுங்கிறதில்ல, நம்ம வசீலா இல்லாமல் நேரடியாக காட்டால் அல்லாஹ்வுக்கு தெரியாதுங்கிறதும் கிடையாது, எல்லாம் தெரியும். இதுதான் ரூட். அந்த ரூட்டை நம்ம கழிச்சிடறோம். ஒன்றும் வேணாங்க. உங்கள் வஹாபிட்ட நான் கேட்குறேன், ஏன் நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கணும்? நேரடியாக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே? சரிங்க, இந்த தத்துவம் பேசுகிறீங்கல்ல, ஒரு ஆள் இன்னொரு ஆட்டை எனக்கான துவா செய்யுங்க சொல்லலாமா? வஹாபில் சொல்லுவாங்க, சொல்லலாம். ஏன் சொல்லணும்? நீங்கள் அல்லாஹ் தான் உதுஉனி அஸ்தஜிப் லக்கும் சொல்லிட்டான்ல, என்னட்ட கேளுங்க தர்றேன்னு சொல்லிட்டான்ல அல்லாஹ். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், மனிதனுடைய உயிர் நாடிய நரம்பை விடவும் அருகிலே இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அல்லாஹ் நீங்கள் கேட்க வேண்டியதானாங்க, இன்னொருட்ட போய் துவா செய்யுங்க ஏன் கேட்குறீங்க? அதுவே வசீலா தானே. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுதான் ரூட்டு. நீங்கள் உங்களுக்காக கேட்குறதை விட உங்களுக்காக உங்கள் சகோதரர் கேட்கும்போது அது வெயிட் ஆகுது. அல்லாஹ் பார்ப்பான், சரி இவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியோ இருக்கிறாரு, சரி நம்ம பிடிச்சோமோ பிடிக்கலையோ அது வேற. இவருக்காக அவர் கேட்டுட்டாரு, இவருக்காக இவர் கேட்டார், இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, கொடுத்துருவோம். இதுதான் இறைவன் நியமித்தது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட நன்மக்கள் தான் சுன்ன ஜமாத்தினர்கள். இதை புரியாமல் பல நற்பாக்கியங்களை இழந்தவர்கள் தான் வஹாபிகள். சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபுக்கு போய் கேட்குறாங்க, கிடைத்ததல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய பார்வை விட்டு மறைந்ததற்கு பிறகும் கூட வசீலாவாக இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. எந்த அளவுக்கு தெரியுமா? ஐயாமுல் ஹர்ராண்டு ஒரு 3 நாட்கள்ங்க, யஸீதுடைய காலத்தில் அந்த ஆள் இருந்தார்ல ஆட்சியில் யஸீது, அப்போ நடந்த சம்பவம். மதீனா ஷரீஃபில் இந்த மக்கள் எல்லாம் ஹர்ராங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆளுடைய ஒரு குழப்பத்தில் இவரோட ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த சிரியாவிலேருந்து வந்ததுனால மக்கள்லாம் ஹர்ராங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு தெரியுமா? மஸ்ஜித் நபவியில் பாங்கு சொல்லப்படலைங்க, மஸ்ஜித் நபவியில் இகாமத்து சொல்லப்படலை. 3 நாட்கள் அந்த உள்ளுக்கு மாட்டிக்கிட்டாங்க. சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசு தாபிஈன், தாபிஈன்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு உண்டு. அவங்க மட்டும் பள்ளிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, வெளியும் போக முடியாது, உள்ளுகளே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எப்படிங்க தொழுவாங்க? பாங்கு தெரியாது. இப்போலாம் டயத்தை பார்த்துக்கிறோம். ஏன்னா உள்ளுக்கு பள்ளிக்குள்ளே இருந்தால் என்ன, டயத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாம்ல. லொஹரு அசரு மகரிபு தெரிஞ்சா அப்போ ஏது டைமெல்லாம் வாட்சா இருந்துச்சு, எல்லாம் இந்த சூரிய ஓட்டத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறேன்னு. இவங்க பள்ளிக்குள்ளே இருக்கிறாங்க, அவன் வெளியில் நிலைமை என்னங்கிறது எப்படி தெரியும்? வக்து வந்துச்சா இல்லைன்னு தெரியாத. இங்கே தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ செய்ய முடியும், செய்தார்கள். என்ன தெரியுமா? சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகை நேரம் வந்தவுடன் கபர் ஷரீஃபில் இருந்து ஒரு சப்தம் வரும், இந்த தொழுகை நேரம் வந்து விட்டது என்று புரிந்து கொண்டு நான் தொழுவேன். ஒவ்வொரு தொழுகைக்கும் அவ்வாறு சப்தம் வரும்.
எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகும் கூட மற்றவர்களுக்கு துணையாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உதவியும் செய்கிறார்கள். தாரமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுவே இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஸாயிஸுல் குப்ராங்கிற கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது அந்த வெறும் சத்தம்னு மட்டும் போடலை, அதான் நேரத்தில் அதான் சொல்லப்பட்டது, கபரில் இருந்து அந்த அதானுடைய சப்தமே வரும், இகாமத்துடைய நேரத்தில் இகாமத்து சொல்கிற சத்தமே வந்ததுங்கிறாங்க இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹஸாயிஸுல் குப்ரா எழுதி வச்சிருக்கிறாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவிற்கு பிறகும் கூட, மக்களுடைய பார்வைக்கு மறைவிற்கு பிறகும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா என்பது ஒன்று, அவர்கள் வசீலா என்பது என்ன? அவர்களுடைய கபர் ஷரீஃப் கூட வசீலாவாக இருந்திருக்கிறது. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சஹாபா பிரமுக போகிறேன், ஏன்னா தண்ணி பஞ்சங்கிறது அடிக்கடி ஏற்படாங்க. நம்ம நாடு மாதிரி கிடையாது, இங்கெல்லாம் அடிக்கடி பெய்யும். அரபு நாட்டில் மழை அடிக்கடி வராது, மழை நின்றுச்சுன்னு வச்சுக்கிறோங்க பஞ்சம் தான். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சஹாபா பிரமுக முறையிட்டாங்க, மழை இல்லாமல் கஷ்டப்படுறோமே என்ன செய்யறதுன்னு. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அதுக்கு ஏங்க நீங்கள் இங்கே வந்தீங்க? அங்கே பாருங்கங்க, ஒரு இலா கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை போய் பாருங்க. அந்த கபருக்கு மேலே கூரை இருக்குதுல, ஒரு இடைவெளியை ஏற்படுத்துங்க. ஹத்தா லா யகூன பைனஹு வ பைன ஸமாய் ஸகஃபுன், அந்த கபர் ஷரீஃபுக்கும் வானத்திற்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இல்லைங்கிற அளவுக்கு திறந்த வழி ஏற்படுத்துங்க அப்படின்ட்டாங்க சஹாபா பெருமக்கள். கபர் ஷரீஃபுக்கு மேல் நேராக கூரையை பீத்தார்கள், இடைவெளி ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது கபர் ஷரீஃப் நேராக வானத்தை பார்க்கிறது, இடைய கூரை கிடையாது. மழை பொழிந்தது எப்படி தெரியுமா? அந்த வருடத்திற்கு பெயரே ஆமுல் ஃபதக் என்று பேர். ஆமுல் ஃபதக்னா கொளுத்த ஆண்டுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? மழை இல்லாமல் புற்பூண்டெல்லாம் இல்லை, ஆடு மாடு கொட்டவங்களாம் மெலிஞ்சு கடைஞ்சி இந்த மழை பெஞ்ச பிறகு புற்பூண்டு செடிகள் கொடிகள் எல்லாம் முளைச்சிருச்சு, ஆடு மாடு ஒட்டவங்களை சாப்பிட்டு கொளுத்து போச்சுங்க. அதனால் அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் ஃபதக், கொளுத்த ஆண்டுன்னு பேர். தாரமியிலே பதிவு செய்யப்பட்ட அது பார்த்தீங்களா? இன்னைக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அந்த இடம் இன்றைக்கும் இந்த பச்சை குப்பா இருக்குதுல்ல, பச்சை குப்பா பார்த்துருக்கீங்கல்ல, நீங்கள் யூடியூப்பில் அந்த பச்சை குப்பாவை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல குப்பாவுக்கு மேலே கருப்பு கலரை ஜன்னல் மாதிரி வைக்கப்பட்டிருக்கும், மூடி இருக்கும், ஜன்னல் மாதிரி இருக்கும். அது எந்த இடம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபுக்கு மேலாக இருந்த இடம், கூரை பீக்கப்பட்டதல்லவா அந்த இடம். ஏன்னா கூரையாக இருந்தால் அடையாளம் தெரியும், அந்த அடையாளம் இருக்கணுங்கிறதுனால மேலே குப்பாவை கட்டினாலும் அந்த அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கான இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தானே வஹாபிகள்லாம் அதை சவுதி ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் அப்படி இல்லைல்ல. அப்போலாம் என்ன செய்வாங்களாம், இந்த மாதிரி பஞ்சகாலம் வந்துட்டா மேலே குப்பாவுக்கு மேலே ஜன்னல் மாதிரி வச்சுருக்கிறாங்கல்ல, அதை திறந்து வைப்பாங்களாம். திறந்து வச்சா மழை பெய்யுமாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நடந்தது சஹாபா பெருமக்கள் காலத்தில். இன்றைக்கும் இடையிலலாம் அதை அனுபவிச்சிருக்கிறாங்களே. அந்த இது வரலாற்று காவியம் மறைக்கப்படக்கூடாது, மறக்கப்படவும் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கி அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகைகளில் அவங்க வசீலாவாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய கபர் ஷரீஃப் கூட வசீலாவாக இருந்திருக்கிறது என்பதையும் மாறியலாம். இப்போ கேட்பாங்க, சரிங்க வலிமார்களை எல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்க, உதவிக்கு அழைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எப்படிங்க அவங்களுக்கு காதில் விழுவும் அப்படிம்பாங்க. நேரடியாக ஒன்று இருக்குது, யா அல்லாஹ் இந்த வலியுல்லாவுடைய பொருட்டால் கேட்குறேன், என் தேவையை நிறைவேற்று அப்படின்னு ஒரு துவா இருக்குது. இது வசீலா தான். ஒரு வலியுல்லாட போய் எனக்கு இந்த காரியம் ஆகணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நேரடியாக கேட்டால் அது வசீலா தான். ஏங்க நம்முடைய அகீதா நம்பிக்கை என்ன? நடக்கிற காரியம் எல்லாமே அல்லாஹ்வால் நடக்கிறதுனால ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதனால தாங்க நமக்கு பேரே மூமின். மூமின்னா ஏன் ஈமான் ஃபர்ல் என்ன? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடப்பவைகள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்பராக தான் நடக்குது. இப்படி தாங்க நம்ம நம்பி இருக்கிறோம். அப்படி நம்பியதால் தாங்க நம்ம மூமின். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டால் என்ன? சரி உங்களுக்கு சாப்பாடு தேவை, ரிஸ்க் யார் தர்றது? அல்லாஹ் தான். மனுஷன் போது கேட்குறீங்க, அல்லாஹ் இவர் மூலம் தர்றான்னு தான். உங்களுக்கு நோய் வந்துருச்சு, ஷிபா தர்ற யார்? அல்லாஹ் தானே. டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, ஏன்? அல்லாஹ் தான் ஷிபா தர்றான் டாக்டர் மூலமாக. தெரியுதுல்ல, வஹாபிகளுக்கும் தெரியுது. இதெல்லாம் இதில் எல்லாம் விவகாரம் பண்ணுறதில்லை. வலிமார்கண்டா தான் பிரச்சனை வருந்து கட்டிக்கிட்டு அது எப்படி நீங்கள் அல்லாவுடைய இடத்துல வலியுல்லா பண்ணலாம்? நீ எம்பிபி பாலசுப்ரமணியன் டாக்டர் அல்லாவுடைய இடத்துல வச்சப்பா, அவர்கிட்ட போய் காய்ச்சலாக இருக்குது தேவையாக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் எப்படி சாப்பாடு வேணும்னு சொன்னால் உமாட்ட போய் கேட்குறீங்க, மற்றவங்கள்ட்ட போய் சாப்பாடு வேணுங்கிறீங்க. அல்லா தான் ரிஸ்க்கு தர்றான். அப்போ இதுவெல்லாம் காரணங்கள், அதை நினைவில் வைங்க. இறைவன் தான் செய்ய நம்ம நம்பிக்கை. அதே போல் வலியுல்லாட்ட போய் நீங்கள் தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி தான். அவ எப்படி உங்களை காலை விழுவும் அப்படின்னு கேட்பாங்க.
இதை கௌசநாயத்தை விஷயத்தில் கூட ஏங்க கௌசநாயத்தை நீங்கள் கூப்பிடுறீங்க யா முஹையத்தீன் அப்படின்னு கூப்பிட்றீங்களே, அந்த யா முஹையத்தீன் நீங்கள் கூப்பிடும்போது அவங்க பக்தாதிலேயில் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் அழைச்சா அவங்களுக்கு கேட்கும்? இன்னொரு தத்துவமும் கேட்குறது, ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் கேட்பாங்க, எல்லாரும் ஒரு நாள் அடைய முடியுமா? நீங்கள் கிருஷ்ணம்பேட்லேருந்து கூப்பிடுவீங்க, பெரம்பூரில் ஒரு ஆள் கூப்பிடுவார், அயனாவரத்தில் ஒரு ஆள் கூப்பிடுவார், திருச்சியிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், மதுரையிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், யூபிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், டெல்லியிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், பாம்பேலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு கூப்பிடுவார், கனடாவிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், ரஷ்யாவிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார், ஜப்பான்லேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவார். அவ்வளவு பேர் கூப்பிடும்போது அவங்கவுங்க லாங்குவேஜில் கூப்பிடுவாங்க. இந்த வஹாபியில் சொல்கிறது அவங்கவுங்க மொழியில் கூப்பிடுவாங்க. பல பேர் கூப்பிடுறாங்க. ஒருவருக்கு ஒரே நேரத்தில் எப்படி விளங்கும் தத்துவம் பேசுகிறது? அதனால் நம்மகிட்ட சொன்னால், இப்படி ஒரே நேரத்தில் அழைத்தால் அது கேட்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். வஹாபியலுக்கு ஒரு வாய்ப்பாடு ஒன்று இருக்குது. அது சொல்ல வாய்ப்பாட, எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு வாய்ப்பாடு. எங்கிருந்து அழைத்தாலும், என்ன அழைத்தாலும், எந்த அழைத்தாலும், எந்த மொழி அழைத்தாலும், இப்படி வாய்ப்பாடு மனப்பாடம் வச்சுருக்காங்க வஹாபியெல்லாம். என்ன ஆனால் இதை நேரடியாக விவாதத்தில் நாங்கள் சொன்னோம். சும்மா நம்முடைய கூட்டத்தில் அல்ல, ஜும்மாவுடைய மேடையில் அல்ல, நம்முடைய மாநாட்டு உரைகள் அல்ல, நேரடியாக வஹாபி உட்கார வச்சுக்கிட்டு இது முடியுங்க அப்படின்னு சொல்லி கூகுளை அந்த அன்றைக்கி நம்ம உதாரணமாக காட்டினோம். கூகுள் இருக்குது, அல்லாஹ் படைக்கப்பட்டது தான். ஒரே நேரத்தில் எத்தனை பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க, அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கிருஷ்ணாம்பேல உட்காந்துக்கிட்டு கூகுள் போய் ஒரு ஆள் மதுரை பற்றி கேட்குறாரு. மதுரையில் என்னென்ன ஹோட்டல்லாம் இருக்குது, எங்கே தங்கலாம், எது நல்ல வசதியாக இருக்குது, என்னென்ன உணவெல்லாம் கிடைக்கும், வரலாற்று சிறப்புக்கு இடங்கள்லாம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ஆள் இங்கே கேட்குறாங்க. அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குது கூகுள். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படி பெரம்பூரில், அயனாவரத்தில், பிரசோகத்தில் எத்தனை பேர் கேட்பாங்க. உலகத்தில் எல்லா நாளும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க தேவையை கேட்குறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கு கூகுள். கூகுள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று, முடிந்ததா இல்லையா அவன் லாங்குவேஜில் தான் கேட்குறான். தமிழ்நாடு தமிழில், உருது, கன்னடா, தெலுங்கு அப்படி தான் கேட்குறான். எல்லா லாங்குவேஜும் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குதில்ல. ஆனால் அல்லாவுக்கு மட்டும்தான். நான் சொன்னேன் அல்லாவுக்கு மட்டும்தான்ங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க. என்னங்க அல்லாவுக்கு தெரியுங்கிறோம், இதுக்கு போய் ஆதாரம் காட்டுங்க. எப்போவுமே ட்ராக்கை மாற்றி விடுவாங்க வஹாபியெல்லாம். இருந்தாங்க அல்லாவுக்கு தெரியுங்கிறத இப்போ நாங்கள் கேட்கல, இங்கே அல்லாவுக்கு மட்டும் நீங்கள் அதுக்கு ஆதாரம் தாங்க. ஏன் இப்போ கூகுள் எல்லாம் தெரியுதே. அதனால் அல்லாவுக்கு அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறானோ அவங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள ஆற்றல் தருவாங்க. அப்போ அவங்க அரபி தானே பேசுனாங்க, ஃபார்சி தானே தெரியும், தமிழில் பேச எப்படி வழங்க? அல்லாஹ் கொடுத்தா எல்லாருக்கும் வழங்கும். அல்லாஹ் கொடுத்ததா வழங்குங்கிறத குர்ஆனை வச்சு என்ன சொல்லவா? மறுமையில் ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் அமல் நாம பட்டியலை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா வலது கையில் கிடைச்சிருந்து வச்சுக்கிறோங்க, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படலாம், சொர்க்கம் தான் உங்களுக்கு. நம்ம விசாரணைலாம் அடுத்து, கையில் வலது கையில் கிடைச்சிருச்சா வெற்றி. அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். தீயவங்களாக இருந்தால் இடது கையில் தான் கொடுக்கப்படும். அதுலேருந்து வழங்கிடலாம், போச்சு இவருடைய லைஃபை போச்சு வழங்கிடலாம். வலது கையில் அந்த பட்டோலை வழங்கப்படுகிற நல்லடியார் கூட்டத்தில் நமது அனைவரும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. இடது கையிலே வழங்கப்படுமே அந்த தீயோர் கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. சரி, இப்படி அல்லாஹ் தஆலா பட்டோலை கொடுப்பானா, கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உங்கள் பட்டோலை படிங்க அப்படிமா. குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது. அப்போ நம்ம படிப்போமா இல்லையா? எந்த லாங்குவேஜில் அது இருக்கும்? எந்த லாங்குவேஜில் இருக்கும்? இல்லை அரபியில் தான். இப்போ அரபி படிக்க தெரியாமங்களும் எப்படி படிப்பாங்க? இப்போ அரபி எல்லாருக்குமா படிக்க தெரியும், ஆலிம்களுக்கு தெரியும், அரபு நாட்டுக்காரங்களுக்கு தெரியும். மற்ற நாட்டுக்காரங்களும் எப்படிங்க படிப்பாங்க அரபியில் இருந்தால்? இல்லை ஒரு ஆள் சொன்னார், இல்லை அந்தந்த லாங்குவேஜ். ஒரு ஆள் தமிழில்காரரா தமிழில் இருக்கும், தெலுங்குக்காரா தெலுங்கில் இருக்கும், கர்நாடகாவில். சரி இப்படின்னு சொன்னார். சரிங்க, அந்தந்த லாங்குவேஜுக்காருக்கு அந்த மொழி இருக்குது. ஒரு ஆள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆள்னு வச்சுக்கிறேங்க, மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கவே இல்லை, எழுத படிக்க தெரியாது. எத்தனை இப்போ தானே கொஞ்சம் எழுத படிக்க வருது. நம்ம வாப்பா காலத்தில், பாட்டான காலத்தில் எத்தனை பேர் படிக்க தெரியும்? ஊரில் ஒரு பேர் 2 பேர் தாங்க படிக்க தெரியும், மற்றெல்லாம் படிக்க வருது. அதனால தான் இப்போவெல்லாம் படித்தோர் படிக்காதோர் அப்படி தான் பிரித்து வச்சுருக்கோம். நம்ம முன்னோரு காலத்தில் கேட்டோர் கேட்காதோர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த ஆள் படித்தாளுங்க அப்படின்னா அர்த்தம், இவர் பள்ளிக்கூடம் போய் நான் படித்தவர்னு அர்த்தம். அப்போலாம் அப்படி இல்லை, படித்தவர் இல்லை, இவர் கேட்டவருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் படித்து கல்வி ஞானத்தை பெறலை, கேட்டு தான். ஒரு ஓலைச்சுவடி ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கும், முன்னால் 10 பேர் இருப்பான்னு வச்சுருங்க. இந்த ஒரு ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு தான் பாடம் நடத்துவார் இவர். அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஓலைச்சுவடியெல்லாம் இருக்காது. அப்போ அதனால் படித்தவங்களுக்கு கேட்டவர், படிக்காதவங்களுக்கு கேட்காதவர்.
அந்த காலத்தில். இப்போ நம்ம படித்து தான் பிள்ளை எல்லா கையிலையும் புத்தகம் இருக்குது, படித்து தான் நம்ம கல்வி ஞானப்படுறோம். அதனால் கல்வி ஞானத்தை பெற்றவருக்கு படித்தவர், கல்வி ஞானத்தை பெறாதவருக்கு படிக்காதவர் இங்கே பேர் இருக்குது. சரி, ஒரு அந்த காலத்தில் எல்லாம் நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன செய்வாங்க? அவங்க தமிழ் பேசணும்னு வச்சுக்கிறாங்க, படிக்க தெரியாதங்க. என்னது கை நாட்டு இருந்துச்சு, இப்போ தானே கை நாட்டு இல்லை. நானும் சின்ன பிள்ளை இருக்கும்போது எத்தனை பேர் கை நாட்டு தான், கையெழுத்து கூட பவுல தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் வந்து நினைப்பாங்க, அல்லாஹ் கொடுப்பான் எக்கர கிதாப், அவன் பட்டோலை படி. இவர் சொல்லுவாரா, ரப்பே எனக்கு படிக்க தெரியாது, நான் பள்ளிக்கூடமெல்லாம் போகலை, அதனால எனக்கு இதை தராது அப்படிம்பார் அவரு. சரி, அதனால சரி அவர் படிக்க தெரியாது விட்டுப்பா, அவருக்கு கொடுக்காத அப்படி அல்லாஹ் சொல்லுவானா? என்னங்க இது? அப்போ அரபியில் இருந்தாலும் எல்லாருக்கும் அரபி தெரியும், அந்தந்த லாங்குவேஜில் இருந்தாலும் எல்லாரும் படிப்பாங்க. இல்லாட்டா நீ இக்கர கிதாபை உன் பட்டோலை படின்னு சொன்னதில் அர்த்தமே இல்லையே. சரி, அதே போல் கபூரில் வச்சுட்டாங்களே, நம்மள கபூரில் வச்ச பிறகு மனக்கு வந்து கேட்பாங்கல்ல, மண் ரப்புக்கு அவன் ரப்பு யார், மமாத்தியனுக்கு அவன் மார்க்கம் என்ன, மாகுண்ட தக்கூலிப்பி அகாதரஜுல், இவர் விஷயத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த கேட்பாங்கல்ல. எந்த மொழியில் கேட்பாங்க? நான் கேட்குறேன், அரபியில் கேட்பாங்களா? அரபியில் கேட்டாக்கா எத்தனை பேர் அரபி மொழி லாங்குவேஜ் தெரியாது, எப்படி பதில் கொடுப்பாங்க? இல்லை அந்தந்த லாங்குவேஜில் தான் மலக்கு கேட்பார். சரிங்க, அதனால் அந்தந்த லாங்குவேஜை நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, கௌசநாயத்துக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியாதுன்னு கேட்குறாருல மலக்கு. அந்த மலக்குக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்குதுல்ல. தமிழ்நாட்டுக்காரருக்கு தமிழில் கேட்குறாரு, தெலுங்கு யார்? மலக்கு தானே கேட்குறாரு. அப்போ மலக்குக்கு தெரியும், கௌசநாயத்துக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதனால் எங்கிருந்து அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள். பௌத்த நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் யா முஹய்யத்தீன் அப்படின்னு நம்ம சாராமல் அழைக்கலாம். இல்லைங்க, அல்லாஹ் அல்லாதவங்களாம் கூப்பிடக்கூடாதுங்க, ஷிர்காச்சங்க. அதுக்கு ஒரு வசனத்தை ஓதுறது யார்? இந்த வஹாபியெல்லாம் வசனத்தை ஓதி அப்பாவி இளைஞர்களை எடுத்து வச்சுருக்காங்களேங்க. அந்த அப்பாவி இளைஞர்களும் ஆமான்னு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையாக தலை ஆட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் அவங்களும் விவரம் இல்லையில? சுன்னி ஜமாத் இளைஞர்களுக்கு விவரம் இருக்கிறது. என்ன விவரம்? குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் இருக்குது. அப்படியா? சுன்னி ஜமாத் இளைஞர்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஞானம் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஞானம் இருக்கிறது. அது என்ன? யாராவது எந்த சப்ஜெக்ட் சொன்னால், இருப்பா எங்கள் பள்ளி ஹசரத்துல இமாம்கிட்ட போய் கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இது ஒன்று போதுங்க. அந்த இளைஞன் பெற்ற மாபெரும் நிஅமத், இந்த உலகத்திலே அவன் பெற்ற மாபெரும் நற்பாக்கியம், இந்த ஒன்று போதுங்க. சுன்னி ஜமாத் இளைஞர்கள் வெட்டறிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க அர்த்தம் இல்லை. எங்கள் ஹசரத்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு. இப்படி ஒரு எண்ணம் ஒரு இளைஞருக்கு வந்தால் இதை விட ஒரு நிஅமத் வேறு என்னங்க இருக்க முடியும்? சுன்னி ஜமாத் இளைஞர்களுக்கு அல்லாஹ் இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டான். அதனால தானே ஒவ்வொரு ஊர்லேயும் சுன்னி ஜமாத் இளைஞர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படித்து இதுதான் சத்தியம்னு விளங்கிட்டாங்கன்னு அர்த்தமா? ஹசரத்து சொல்கிற மாதிரி நான் நடப்பேன். ஏன்? அவருக்கு தெரியுது, ஹசரத்துக்கு தான் விளக்கம் தெரியும், குர்ஆன் ஹதீஸ் அவங்க தான் படித்தவங்க, அவங்க சொல்கிற மாதிரி சரியான அந்த எண்ணம் வந்ததல்லவா? இதுதான் இது சுன்னி ஜமாத் இளைஞர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். அப்பாவி வஹாபி இளைஞர்களுக்கு இது கிடைக்கல. அதனால தான் அவர்கள் வழிகளில் போய்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போது அந்த கபூரில் கேட்கும் பொழுது அரபியில் கேட்பாங்க, அல்லது வேறு மொழியில் கேட்பாங்க. ஏன் மற்ற மொழி மலக்குமார்களுக்கு தெரியத்தான் செய்யுது. அதனால பெரிய மேட்டே கிடையாதுங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்தாத் ஷெரீஃபில் இருக்கிறாங்க. இங்கிருந்து கேட்டால் எப்படி அவங்களுக்கு காதில் விழும்? அப்படி ஒரு பாயிண்ட்டு. எந்த மொழி அது வேற, எங்கே இப்போது தொலைவாகி போச்சுல, எப்படி முடியும் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் கிருஷ்ணாம்பேட்டையிலேருந்து ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு யா முஹய்யத்தீன் அப்படின்னு அழைக்கிறாங்க. எப்படி பக்தாதில் உங்களுக்கு தெரியுங்க. இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறது? வஹாபியெல்லாம் தன்னை வச்சு அடுத்த ஆள் என போடுறது. அதனால வந்து வேணாம். உங்களுடைய காலத்து அதுதான். உலக காலத்து ஒரு சுவர் இருந்தால் சோத்துக்கு அங்கிட்டு எனக்குன்னு தெரியாது. இவன் நினைக்கிறது நமக்கு தெரியலையில, ஒளிமானுக்கு மட்டும் அப்படி தெரியும், சோத்துக்கு அங்கிட்டு இருந்தாலே தெரியலை. பக்தாத்தில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னை வைத்து இட போடுறாங்க. அதனால வந்த வேணை தான் இது. பொதுவாக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு நிகழ்ச்சி கொண்டு வர்றாங்க. மத்னவி ஷரீஃபில் ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றாங்க. என்ன? ஒரு ஆள் தன்னை வச்சு தான் அடுத்த ஆள் இட போடுவான் அப்படிங்கிறது பொதுவாக மனுஷனுக்கு அது இருக்குது. சந்தேக புத்தி ஒருத்தன் இருக்கு வைங்க, இவன் நம்மளை பற்றி அவன் சந்தேகப்படுவான் நினச்சிக்கிட்டு இருப்பான். யாரும் இல்லாத நேரத்தில் இவன் அடுத்த ஆள் கரைச்சி குடிச்சான்னு வச்சுக்கிறோங்க. இவன் போனால் இவன் நினைப்பான், இப்போ நம்ம வந்துட்டோமே நம்மளை பற்றி அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைப்பான். ஏன்? இவன் புத்தி எல்லாரையும் பேசுகிறது தான், அடுத்தவங்களையும் அப்படி தான் நினைப்பான். இது இயற்கை. அந்த மாதிரி மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு வியாபாரி, எண்ணெய் வியாபாரி, அவர் ஒரு கிளி வச்சு வளர்த்தாரு. அந்த கிளி நல்லா பேசும். ஒரு நாள் அந்த கிளி அந்த எண்ணெய் பாட்டில் தட்டி விட்டுச்சு, எண்ணெயெல்லாம் கொட்டி போச்சு. கோவம் வந்துச்சு வியாபாரிக்கு. அந்த கிளியை பிடிச்சி மண்டையில் 2 தட்டு தட்டுனார்ல, தலையில் அந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கு பிறகு பேசுகிறதே நிறுத்திடுச்சு. அந்த கிளி பேசுகிறதே இல்லை, மௌனம் தான்.
இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த கடைக்கு ஒரு ஆள் வந்தார் எண்ணெய் வாங்குறதுக்கு. அவர் வழுக்க தலை, ஒரு முடி கூட தலை கிடையாது. இந்த கிளி பார்த்துச்சு, இப்போ தான் பேச ஆரம்பிக்கும், இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ தான் பேச ஆரம்பிக்குது. பெரியவரே நீங்களும் எண்ணெயை கொட்டிட்டீங்களோ அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா எண்ணெயை கொட்டினா தான் தலையில் முடி போணுச்சு. அவர் வழுக்க தலை பார்த்தோன்னே அவர் ஏதோ எண்ணெய் கொட்டிருப்பார் போல தெரியுது, அவருக்கு இந்த நிலைமைண்டு இந்த கிளி நினைக்குது. ஒரு மனுஷன் தன்னை வச்சு அடுத்த ஆளை எடை போடுவாங்கிறதுக்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உதாரணத்தை கொண்டு வர்றாங்க. கணவர் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்து போச்சு. ஆனால் சண்டை வர்றதுக்கு முன்னால் சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அந்த கலப்பு கை கலப்பாக மாறிடுச்சு. கடைசியில் கை கலப்பாக மாறின உடனே மனைவியுடைய கை ஓங்கிருச்சு, கணவருடைய கால் உடஞ்சி போச்சு. கொண்டு வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு, பெட்டெல்லாம் வச்சாச்சு. இந்த ஆள் கால் உடஞ்ச நிலையில் பெட்டு இருந்தாரா, பக்கத்து பெட்டை பார்த்தாரு, அங்கே ஒருத்தன் படுத்து கிடந்தான், அவனுக்கு 2 காலும் உடஞ்சிருந்துச்சு. இந்த ஆள் கேட்குறாரு, எங்க உங்களுக்கு 2 பொண்டாட்டியான்னு கேட்டார்ல. ஏன்னா ஒரு பஞ்சாயத்தால எனக்கு இப்படி, ஏன்னா தன்னை வச்சு. ஆனால் கால் உடையிறது எத்தனையோ காரணம் இருக்குது. ஆனால் இவர் தன்னை மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறாரு. ரோட்டில் ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாருங்க, ரோட்டு ஓரத்தோடு படுத்து கிடக்கிறாரு. ஒவ்வொருத்தனும் அந்த வழியாக போகும்போதெல்லாம் ஒவ்வொன்றும் நினைக்கிறான். ஏன்னா அவன் தான் நிலையை வச்சு இவளுக்கு பார்க்குறான். படுத்து கிடந்தாரா, ஒரு அந்த வழியாக போனான், நல்லா குடிச்சு விடுங்க வந்து படுத்து கிடக்கிறான்னு ஒருத்தன் வந்தான். அவன் குடிக்காரன், அதனால் அவன் அப்படி நினைக்கிறான். இன்னொரு ஆள் நினைச்சாரு, வீட்டில் மண் வீட்டை சண்டை போட்டு வந்து அந்த படுத்து கிடக்கிறான் போல தெரியுது. இந்த ஆள் மண் வீட்டை சண்டை போட்டு வந்தாள், அதனால் அப்படி நினைக்கிறான். இன்னொரு ஆள் இருந்தார், கடுமையாக உழைச்சிட்டு அசதியில் படுத்து தூங்குறாங்க அப்படி இவன் நினைச்சான். ஏன் இவன் கடுமையாக உழைக்கிறாள், அவன் எப்படி நினைக்கிறான் அப்படி தான் மற்றவங்களை. அந்த மாதிரி இந்த வஹாபிகள்லாம் எங்களுக்கு நமக்கு தெரியலையே, அங்கே இருக்க தெரியலையே, எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்படியெல்லாம் நீ நினைக்கக்கூடாது என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கூட்டம் சொல்லி தந்துட்டாங்க. ஹதீஸே குத்ஸி, லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். ஒரு அடியார் நபிலான் வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் நேசிக்கிற வரைக்கும். ஃபைதா அஹ்பப்துஹு, அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டா குன்து ஸமஅஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அந்த அடியார் கேட்கும் செவியாக நான் ஆகிவிடுகிறேன். வ பஸருஹுல்லதி யுப்ஸிரு பிஹி, அந்த அடியார் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன். வ யதஹுல்லதி யப்திஷு பிஹா, அந்த அடியார் பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன். வ ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா, அந்த அடியார் நடக்கும் காலாகவும் நான் ஆகிவிடுகிறேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது ஹதீஸே குத்ஸி. வலிமார்களின் பார்வை அல்லாவின் பார்வை தரத்துக்கு வந்துச்சுங்க. நம்ம பார்க்க முடியாதுன்னு அவங்களாம் பார்க்க முடியும். வலிமார்களின் செவி இறைவர்களின் செவிங்கிற தரத்துக்கு வந்துருச்சு. நம்மால் கேட்க முடியாததெல்லாம் கேட்க முடியும். அதனால் எப்படி முடியும், நீ இப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அல்லா அப்படி சொல்லி தந்துருக்கிறான். இதுக்கும் பிறகு கூட எப்படி முடியும்டாக்க அல்லாவுடைய செவி அல்லாவுடைய பார்வைன்னு மாறுறதுல அப்படி என்னதான் அர்த்தம் இருக்கு? சரி, நடந்துருக்குதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃப் இருக்கிறாங்க. மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடத்த இங்கே இருந்துக்கிட்டே துல்லியமாக விவரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேரலையாக பார்த்து ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்களா சொல்கிறாங்க. அருமை தோழர்களே, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் நேரம் ஆகுது, அருமை தோழர்களே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போது அருமை தோழர்களே அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக நியமிக்கப்படுறாங்க. அல்லாஹ் அவர்கள் கையில் வெற்றியும் கொடுத்து விட்டான். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது மதீனா மாநகரம். யுத்தம் நடைபெற்றது சிரியாவில் இருக்கக்கூடிய மூத்தாங்கிற இடம். இங்கிருந்து கொண்டே பார்க்கிறார்கள். எவ்வளவு தொலைவு, இடையில எவ்வளவு கட்டணம் இருக்கும், மரங்கள் இருக்கும், காடு இருக்கும், எவ்வளோ இருக்கும். பார்வை அங்கே போகுது. சொல்கிறாங்க, ஏன் மறக்க போறீங்களா வஹாபியால? புகாரில் தானே இருக்குது. புகாரில் உள்ள மறுப்பியாலா? மறுத்தா மறுப்பாங்க. இப்போ மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சரியான அதீதாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் அறிவுக்கு ஒத்து வரவில்லை, ஆனால் மறுப்போம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, தன் அறிவுக்கு ஒத்து வரலை என்று சொல்லி சரியான ஹதீஸை ஒருவன் மறுத்தால் அவனுக்கு அறிவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தன்னை வச்சு இடப்படக்கூடாதுல்ல. எல்லா இமாமும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸை இவருக்கு ஒத்து வரலையா அதெல்லாம் மறுப்பாரான். என்னங்க கூத்து? 1400 வருஷமாக எல்லாமே ஏற்றுக்கொண்டாத இவர் அறிவுக்கு. இவர் யார்? இவர் அறிவுக்கு என்ன அறிவு வந்துருச்சு அவருக்கு? அல்லாஹ் குர்ஆன் வமா ஊத்தித்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை சொற்பம் அற்பம்ங்கிறான். அதை வச்சுக்கிட்டு ஏன் அறிவுக்கு பொருந்தலை? அதான் ஷாஃபி மச்சான் உனக்கு அறிவு இல்லைன்ட்டாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு. சரி, இதில் நேரலை கூட நான் விளக்கம் சொல்கிறது. நேரலைங்கிறது மற்றவங்களுடைய 9 காலுக்கு முடிச்சுக்கிறேன். நேரலை அப்படிங்கிறது சொன்னால் நேரடியாக பார்க்குறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க இது பெருசு? இப்போ தான் விஞ்ஞானத்தில் அதெல்லாம் கடந்து போச்சுங்க. எங்கே நடக்கிறது இங்கே உட்காந்து பார்க்குறோம்லங்க. ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் போட்டி நடக்குது, இங்கிலாண்டில் கிரிக்கெட் போட்டி நடக்குது, அதையெல்லாம் இங்கே உட்காந்து நம்ம பார்க்குறோம்ல. இது ஒன்றும் பெரிய மேட்ரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரிய மேட்ரு தான்.
ஏன்னா விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்று வருகின்ற போது மெஞ்ஞானத்திற்கு முன்னாலே விஞ்ஞானம் தோற்று போகும், தோற்று கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. நீங்கள் நேரிலே பார்க்குறீங்க, ரைட்டு. நேரில் பார்க்குறது உங்களுக்கு என்ன வேணுங்க? டிவி வேணும், டிவி பெட்டி. டிவி பெட்டி இருந்தாலும் பத்தாது, ரிப்பேர் இல்லாமல் இருக்கணும். ரிப்பேர் ஆகிட்டா பண்ண முடியாது. சரி, ரிப்பேர் இல்லை, நல்ல பெட்டி தான். கரண்ட்டு வேணும். கரண்ட்டு போயிட்டா கிரிக்கெட் பேட்டு மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப உற்சாகமாக பார்த்துருக்கிறாரு, திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்க. அப்போ என்ன எலக்ட்ரிக் போர்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் திட்டிக்கிட்டாலும் பார்த்தாலும் இந்த நேரம் பார்த்து கரண்ட் போச்சே, ஏன்னா முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கிறாருல, அதனால சரி கரண்ட்டும் இருக்குது தான். அதுக்கு பிறகு சிக்னல் கரெக்டாக இருக்கணும்ல, நோ சிக்னல் புரிஞ்சுக்கிட்டே கிடக்கும். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? எவ்வளோ பெரிய குறைபாடு. இதுதான் விஞ்ஞானம் தோற்று போகும், மெஞ்ஞானம் ஜெயிக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்கல்ல, இது இல்லாமல் டிவி தெரிஞ்சா கரண்ட் தேவையா, சிக்னல் பிரச்சனையா? இல்லை, இதுதான் மெஞ்ஞானம். பார்ப்பாங்க, பார்த்தாங்கல்ல, முடியுதுல்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஒரு ஆள் கேட்பாரு, இது நபிங்க அதனால முடியுங்க, வலுவுள்ளாக்க எப்படிங்க, கீழே விழுந்தாலும் மீசல்மான் ஓட்டலை, அப்படி முன்னால் யாருக்கும் முடியாது. அதெல்லாம் தொலைவில் உள்ளலாம் அல்லாவுக்கு தான். அது தத்துவம் இந்தாங்க புகாரியில் இருக்குங்க என்ன சொல்லுங்க, இது நபிங்க வந்துட்டால. வழிமார்களுக்கு உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், இதே வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கம் பண்ணுறாங்க. மெம்பர் பள்ளியை நின்றுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் 3 தடவை. அங்கே இருந்து சாம்பா ஒன்றும் புரியலை, ஏன்னா திடீர்னு இந்த சத்தம். காரணம் இருந்தது. 1 மாதம் கழித்து அந்த யுத்த படையில் இருந்து ஒரு வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டுக்கு ஒரு படை அனுப்பியிருந்தாங்க. அந்த படையுடைய தளபதி சாரியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா சாரியா, சாரியா அவர்களே அல் ஜபல், மலையை கவனிங்க, மலையை கவனிங்க அப்படிங்கிறாங்க. வெற்றியும் கிடைச்சிருச்சு. இது இமாம் அபு நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலாயிலுன் நுபுவாங்கிற ஹதீஸுக்கு தவிர பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1 மாதம் கழிச்சு தான் அந்த படையிலேருந்து வர்றாங்க. ஏன்னா அப்போலாம் அப்படி தாங்க. இப்போ தான் உடனே ஃபோன் பண்ணி மக்கா, மதீனா ஷரீஃபில், இங்கிலாந்து, சவுதியில், துபாயில் தான் உடனுக்குடன் ஃபோன் பண்ணி சொல்லி, அப்போலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆள் வந்து தான் சொல்லணும். அப்படி 1 மாதம் கழித்து வர்றாங்க. வந்து சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் தான் உங்கள் சத்தத்தை கேட்டோம், யா சாரியா அல் ஜபல். இந்த நேரத்தில் மழையை எங்களுக்கு பின்னால், எங்கள் முதுகுக்கு பின்னால் ஆக்கிக்கொண்டு எதிரிகளை எதிர்த்து யுத்தம் செய்தோம். அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். முடியுதா? இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பது மதீனா மாநகரம். யுத்தம் நடந்தது பாரசீகம். 100கணக்கான மைல்கள் தொலைவிலே நடப்பதை இங்கிருந்து பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலைவிலே உள்ளதை பார்க்க முடியும். காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பார்வை அல்லாஹ்வின் பார்வை என்ற தகுதிக்கு வந்துவிட்டது. ஆகவே பார்க்க முடிகிறது. இவங்க பார்த்தாங்களா? இவங்க கொடுத்த சப்தத்தை அங்கே கேட்டாங்களே, சாரியா ரலியல்லாஹு கேட்டாங்களேங்க. இறைவனின் செவி என்ற தகுதிக்கு நல்லடியார்களுடைய செவி வந்து விட்டது. ஆகவே கேட்கவும் முடிகிறது. இதை மறுக்க புரியல? அதெல்லாம் முடியும். யா முஹையத்தீன் என்று நாம் அழைத்தால் கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். யார் அழைத்தார் என்பதையும் பார்க்கிறார்கள். தொலைவில் உள்ள பார்க்க முடியும்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சகாக்கிட்ட கேட்குறாங்க, ஐயுக்கும் ஏத்தீனி பால்ஷிஹா, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்து சிம்மாசனத்தை என்னிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. பால இஃப்ரீத்து மினல் ஜின், அங்கே இருந்த இஃப்ரீத்தி ஜின்னு சொன்னிச்சு, ஆனால் ஆத்திக்க பிஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நான் கொண்டு வர்றேன். கபல அந்த தகூம மின் மக்காமிக்க, நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நிற்பதுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்துடுறேங்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் சேரில் உட்காந்துருக்கிறீங்க, எழுந்து நிற்பது எவ்வளோ நேரம் ஆகும்? சில வினாடி, நிமிடங்களும் கிடையாது, சில நொடிகள் தான். எந்திரிச்சலாம், அதுக்குள்ளே கொண்டு வர்றாங்கிறதுங்க அந்த ஜின்னு. ஆனால் காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப், அந்த சபையில் இறை ஞானத்தை பெற்ற ஒரு மகான் சொன்னாங்க, ஏன் இவ்வளோ நேரங்கிறாங்க. இதுவே பெரிய விஷயம். அவங்க சொன்னாங்க, ஏங்க இவ்வளவு நேரம்? ஆனால் ஆத்திக்க பிஹி, நான் கொண்டு வர்றேன் அந்த சிம்மாசனத்தை. கபில ஏற்கத்த இலைக்க தொறுப்புக்க, நீங்கள் கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னாலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் சொல்லி முடிக்கிறாங்க. சிம்மாசனம் அங்கே வந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டியது. அங்கே தான் இருக்கிறாங்க அந்த இறை நேசர். போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வர போய் தானே எடுத்துகிட்டு வர முடிஞ்சு. அங்கே தான் இருக்கிறாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மகான் இங்கிருந்து கொண்டே பார்த்ததால் தானே கொண்டு வர முடிஞ்சு. அந்த சிம்மாசனம் எங்கே இருக்குதுங்கிறத இங்கே இருந்துக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ இருந்த இடம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனை இருந்தது ஷாம், சிரியா. பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனம் இருந்தது யமன், 100கணக்கான மைல்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை இங்கிருந்து கொண்டு பார்க்குறாங்க, கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ இறை நேசர்களால் பார்க்க முடியும் தொலைவில். இப்போ கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு பகதாதில் இருந்தாலும் இங்கே யா முஹையத்தீன் அப்படி நீங்கள் அழைக்கும் பொழுது பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் யா முஹையத்தீன் சொல்கிறோம்ல. யா முஹையத்தீன் சொன்னாக்க ஷிர்க் ஆகி போச்சே சில பேர்.
அதுக்கு ஒரு ஆயத்து, எல்லாத்துக்கும் ஆயத்தை ஓதி ஓதி வழிகட்டு போனதுனால இதுக்கு ஒரு ஆயத்து என்ன, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், வமன் அலல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களே அவர்களை விடவும் வழிகட்டவர் யார். இதை ஓதிவிட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் கூப்பிடக்கூடாது இல்லை, வழிகட்டாச்சா, யாமுதன் கூப்பிட்றாங்க இவங்க, யார சூழல்லான்னு கூப்பிட்றாங்க இவங்க அப்படின்னோடனே அப்பா இளைஞர்கள் ஆமாம் ஏன் அவளுக்கு ஹிதாயத்து இல்லையே அப்படி தானே சுன்னை ஜமாத்தில் எடுத்து போய் சொல்லட்டும், இருப்பா இந்த வசனத்தை என்னென்னு எங்கள் அதத்து போய் கேட்டுட்டு வரேன்னு வந்துடுவார். இங்கே தான் சுன்னை ஜமாத் இளைஞர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது அவங்களுடைய பெற்றோருடைய துவா பறக்குது. இன்றைக்கி சுன்னை ஜமாத் இளைஞர்கள்லாம் இதில் இருக்கான்னு சொன்னால் என்ன காரணம், அவங்களுடைய தாய் தந்தை அவளை பாட்டனார் பூட்டிமாரெல்லாம் துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் என் பிச்சலங்களையெல்லாம் நேர்வழியில் வைந்து அவங்க துவா செஞ்சுட்டு போப்பாங்க. அதனால் அந்த வழியில் போயிட்டு இருக்காங்க சுன்னை ஜமாத் இளைஞர்கள்லாம், சும்மா கிடையாது, எல்லாம் துவாவுடைய பலன் தான் என்ன அது கிடைக்குது. சரி, இந்த மாதிரியில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஹதீஸ் மூலமும் அதே போல் அவர் கொண்டு வந்த அந்த குர்ஆன் ஷரீஃப் மூலமாகவும் நம்ம அறிந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, நாம் புரிகிறோமா இல்லையா. அதனால் இது ஒரு மேட்டு கிடையாதுங்க, இது தொலைவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேட்டு கிடையாது. ஓசனாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்றோம், எந்த சிற்கும் இல்லை. இப்போ இவங்க குர்ஆன் வசனத்தை எப்படிங்கிறாங்க, அல்லாஹ் அழைக்கக்கூடாது ஏங்க அழைக்கிறேங்காங்கல்ல, திருப்பி நம்ம இளைஞர்கள் கேட்பாங்க, அல்லாஹ் கூப்பிடக்கூடாதாப்பா, ஆமாம் கூப்பிடக்கூடாதுல்ல, நீங்கள் உம்மான்னு ஏன் கூப்பிட்டேன், வாப்பா வாப்பான்னு ஏன் கூப்பிட்டியா, உம்மா அல்லாவா இல்லை, வாப்பா அல்லாவா இல்லை, ஓ ஃப்ரெண்டு நண்பா அது மட்டும் அன்பா என்ன அல்லாவா இல்லை இல்லை ஏன் கூப்பிட்டா நண்பாவை, இதாவது பரவாயில்லைங்க. நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒன்று திரட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கொடியை கையில் வச்சுக்கிட்டு மத்திய அரசே என்னப்பா மத்திய அரசு கூப்பிட்ற, அல்லா அல்லாத கூப்பிடக்கூடாது சிறுக்குண்ட நடுவில் உட்காந்துக்கிட்டு சிறுக்கா செஞ்சுக்கிட்டு இருக்க, மத்திய அரசேங்கிற, மாநில அரசேங்கிற, உதவி செய் என்னப்பா நாங்கள் செஞ்சாக்க சிறுக்குன்ட்ட, நாங்களாவது வழிமார்கள் அழித்தோம், நீ காவிர்களை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற என்ன தௌஹீதா, நாங்கள் வழிமார்கள் அழித்தோம் சிறுக்கு, நீங்கள் காவிர்களை கூப்பிட்டா தௌஹீதாதே, போலி தௌஹீதவாதிகளே, என்ன உங்கள்கிட்ட ஒரு நிலையான கொள்கை இருக்குதா, எல்லாம் இப்படி கூப்பிடுவாங்களாம், அதனால் நம்ம கூப்பிட்டாங்க. அதனால் அங்கே அந்த வசனத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன், அந்த வசனம் அந்த அர்த்தம் இல்லை. வேறு என்ன அர்த்தம், வணங்குறதுங்க, எதுவுக்கு வணங்குதல்ங்கிற மீனிங் இருக்குது, அந்த இடத்துல அந்த இடத்த தான் வைக்கணும். அல்லாஹ் அல்லாதவரை வணங்குகிறார்களே அவர்களை விடவும் வழிகட்டவர் யார், அல்லாஹ் கேட்குறான். உண்மைதான், அழைக்கிறது கூடாதுன்னு சொன்னால் லுக்மான் அவர்களே, அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதோடைய மகனை அழைச்சாங்கல்ல, யா புனைய அன்பு மகனே, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல, அல்லாஹ் தான் கூப்பிடக்கூடாது அப்படின்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்படி என்ன செய்ய போகிறீங்க, எப்ன உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் இருக்கும் பொழுது என் தாயும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்றாங்க, என் உம்மா என்றெடுத்த மகனே சகோதரரே அப்படி கூப்பிட்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கூப்பிட்றதல்லங்க இது. சரி, நாங்கள் இப்படி சொன்னாக்கா உடனே வஹாபியர் கீழே வந்தான் மீசை விட்டலை நிறைய பார்க்கலாம், அதில் இது ஒன்று அது வந்து அதெல்லாம் அவளும் உயிராக இருக்கிறாங்கங்க, இவங்களாம் கூப்பிட்றீங்க, உமாவை கூப்பிட்றீங்க, நண்பா கூப்பிட்றீங்க, உயிராக இருக்கிறாங்க. ஏங்க உங்கள் தத்துவம் என்னாச்சு, அல்லாஹ் அல்லாதவங்களை கூப்பிட்றது தானே, உயிராக இருந்தாலும் அல்லாவா அல்லாஹ் இல்லையா, அல்லாஹ் இல்லை கூப்பிடக்கூடாது தானே, நீங்கள் அல்லான்னு தானே சொன்னீங்க, வசனத்தில் அப்படி தானே இருக்குது, அல்லாஹ் அல்லாதவன் இருக்குதா, அல்லாத இறந்து போனவன் இருக்குது, அந்த வசனத்தில் கொண்டு வந்தீங்கல்ல வசனம், அதில் அல்லாஹ் அல்லாதானே இருக்குது. ஒரு ஆள் ஹயாத்தாக இருந்தாலும் அல்லாஹ் இல்லை, ஒரு ஆள் மௌத்தா போனாலும் அல்லாஹ் இல்லை. அப்போ ஏன் இப்படி ஒரு பிரிக்கிறீங்க, அது பிரிக்கிறதுக்கு அந்த வசனத்தில் என்ன ஆதாரம் கிடையாது, தப்பிக்க பார்க்குறாங்களாம், மாட்டிக்கிட்டால, அதனால் இப்படி ஒரு பிரிப்பு, அந்த பிரிவு வந்தாலும் அங்கேயும் நாங்கள் பிடிப்போம், விடமாட்டோம், முடியாது, பிடிக்க வேணா, சரி பிடிச்சிடறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, வயகால இப்ராஹிமும் ரப்பி அரிணி கைஃபு துஹையுல் மூத்தா, ரப்பே நீ மூத்தா போனுங்கெல்லாம் உயிர்ப்பிப்பேங்கிறியே அது எப்படி கொஞ்சம் காட்டேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் கேட்டான், கால அவலம் தூமின், ஏங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்க, இப்போலாம் சொன்னான், கால பலா நம்பிக்கையெல்லாம் இருக்குது, வழக்கில் எத்துமையின் கல்வி அதை பார்க்க என் உள்ள ஆசைப்படுது, அதனால நீ செஞ்சு காட்டு. அல்லாஹ் சொன்னான், அப்படியா, கால ஃபஹுத் அர்பஅத்தும் மினத் தய்ர், 4 பறவைகளை எடுங்க, ஃபஸ்ருஹுன்ன இலைக்க கண்டந்தொன்னமாக வெட்டுக்கிறங்க, சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன், உங்களை சுற்றி இருக்கிற மலையில் ஒவ்வொரு கூறாக வச்சிருங்க, சும்மதுஹுன்ன, இதுதான் இப்போ நமக்கு பாயிண்ட்டு, இப்போ நான் இந்த வசனம் ஓதுனது இந்த பாயிண்ட்டுக்காக தான், சும்மதுஹுன்ன, பிறகு அந்த பறவைகளை அழையுங்கள், எய்தீனக்க சாயா, அவைகள் உயிர் பெற்று உங்களிடம் விரைந்தோடி வரும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிவிட்டானா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், அல்லாஹ் தஆலா அந்த பறவைகளை அழையுங்கள்னு சொல்கிறான்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அந்த பறவைகள் உயிருள்ள பறவைகளா உயிரற்ற பறவைகளா சொல்லுங்கள், உயிருள்ள பறவைகளா உயிரற்ற பறவைகளா, என்னங்க உயிரற்ற பறவைகள், மாஷா அல்லாஹ்.
அப்படி தானே? ஆனால் கண்ணன் துண்டமாக வெட்டியாச்சில், கண்ணன் துண்டமாக வச்சில கூற வச்சிருக்க உயிராக இருக்கா இல்லை? சரி, அல்ல கூப்பிட சொன்னான்ல, இம்பனசம் கூப்பிட்டாங்களா? இவங்க கூப்பிடும்போது அந்த உறவை அந்த பறவை மையத்தான பறவையா உயிருள்ள பறவையா? நீங்கள் தான் மையத்தை கூப்பிட்டே சிறுக்குண்டீங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொன்னானே நீங்கள் அந்த பறவைகள் அழிங்கண்டு மையத்தான பறவை தானே? அப்போ அல்லா சிறுக்கு செய்ய சொன்னானா? சும்மா என்ன புரியுறாங்க இவங்கெல்லாம். அதனால் இவங்க புரியறது தப்பு எல்லாத்துலேயுமே. அதனால் இவங்க வசனத்தை ஓதுகிறார்கள், தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு ஆள் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனார், கண்ணாஸ்பத்திரிக்கு போனார். அவர் பார்வைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் போனார். அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் எழுதிருந்துச்சு, பார்வை நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைன்னு எழுதிருந்துச்சு. போனால் திரும்பி வந்துட்டான். ஏன் டாக்டருக்கு பார்வை தெரியாது, மாலை 5 மணிக்கு தானான்ட்டான். இப்போ பார்வை நேரம்னா மக்களை பார்க்குற நேரத்தை டாக்டருக்கு பார்க்குற நேரம்னு இவன் வழங்கிட்டான். ஆனால் இருந்ததை ஏன் தப்பாக படிச்சுட்டு வழங்கிட்டு இருக்கிறீங்க? அந்த மாதிரி தான் குர்ஆன் ஹதீஸ். இவங்கெல்லாம் படிக்கிறாங்களாம், படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களாம், உண்மையாக அதுதான். தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களாம். அதனால் கூப்பிடலாம், மையத்தானும் கூப்பிடலாங்க. சரிங்க, நீங்கள் கபரிஸ்தானும் போனீங்க, சலாம் சொல்லணும்ல, சலாம் சொல்லி தந்தாங்கல்ல. எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபூர் வாசிகளே அல்லாஹ் கூப்பிட்டு தானங்க நீங்கள் சலாம் சொல்கிறீங்க. மையத்தை கூப்பிடக்கூடாது ஸல்லல்லாஹு எப்படி சொல்லி தந்திருப்பாங்க? இந்த ஹதீஸெல்லாம் படிக்கலையா வஹாபிகளை? நீங்கள் பௌத்தநாயகம் கூப்பிட்றத மட்டும் விட்டியாண்டி வந்தீங்க. சரி, ஸல்லல்லாஹு யார சொல்லலாம் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஷிர்க்கு. அப்படியா? நீங்கள் ஏன் ஷிர்க்கு பண்ணீங்க? நாங்கள் எங்கே ஷிர்க்கு பண்ணோம்? வஹாபி கேட்டார். தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி ஓதினீங்களா? ஆமாம். ஷிர்க்கு தானே உங்கள் கொள்கை பெறாராம். நபியை கூப்பிட்டு தானே சலாம் சொன்னீங்க. நீங்கள் எல்லாம் ஓதுறீங்க இல்லை தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு அத்தியாயத்தில் ஓதுறீங்களா? எல்லாம் ஓதுறீங்களா தம்பி? அத்தியாயத்து ஓதுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி இருக்கா? அது என்ன? நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். கூப்பிட்டு தானே சலாம் சொன்னீங்க. நபியை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ தொழுகையில் கூப்பிடணுமே. இந்த என்ன ஆச்சரியம் சொன்னால் வஹாபிலேருந்து ஓதிட்டு தான் இருக்கிறாங்க. தொழுகையில் ஸல்லல்லாஹு கூப்பிட்டு சலாம் சொல்லிவிட்டு பள்ளிக்கு வெளியே வந்தோன்னே யார் சொல்லக்கூடாது ஷிர்க்குங்கிறாங்க. அது என்னப்பா நீ தானே ஓதிட்டு வந்த தொழுகையில்? புரியலை. எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது, எல்லாம் முன்னுக்கு பின் முரண் தான். இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மதிக்கணுங்கிறது உதாரணம் சொல்கிறேன். உரையினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால் என்னை எப்போதும் 9 மணி இன்றைக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் 9 முடிக்கலாம் தான் இருந்தேன். மௌலானா தான் இல்லை கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கூட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு இந்த ஒன்று போதுங்க. அத்தியாயத்து ஓதும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சலாம் சொல்கிறோம். சலாம் தான் முதலாவது. கடைசியில் அதுக்கு பிறகு தான் கலிமாவே வருதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது, இதுதான் கலிமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். கலிமா பார்த்தீங்களா? இந்தாப்பா, நீ கலிமா சொல்லி அதோடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் என் ஹபீபுக்கு ஃபஸ்ட்டு சலாம் சொல்லிட்டு கலிமா சொல்லு. அப்போ தான் உனக்கு பிரயோஜனம். என் ஹபீபை மதி, அப்புறம் சலாம் சொல்லு, அப்புறம் அதுக்கும் பிறகு தான் நீ கலிமா சொல்லு. மதிக்கணும், அப்புறம் சலாம் சொல்லணும், ஸலவாத்து சொல்லணும், அப்புறம் கலிமா சொல்லணும். எப்படி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கலிமா, அப்புறம் சலாம். ஃபஸ்ட்டு சலாம், என் ஹபீபை மதிக்கணும், அப்புறம் நீ கலிமா சொல்லு. அதுக்கு ஒரு பிரயோஜனம். எப்படி நல்லா அமைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் இறை நேசர்களை அழைப்பது உதவிக்காக அந்த ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருந்த உணவு போச்சு, வாகனம் காணா போச்சு. உங்களுக்கு தேவையான உணவு உடையெல்லாம் அந்த வாகனத்தில் தான் இருக்குது. இவர் தூங்கினார், முழிச்சார், வாகனத்தை காணாம். என்னங்க உணவு உடையெல்லாம் அதில் தானங்க இருக்குது. சாப்பாடு வழி இல்லை. சரி, ஒரு இடத்துக்கு போகணுமா, வாகனம் வேணும், வாகனம் இல்லை. சரி, வேறு யாராக இருந்தாக்கா கேட்கலான்னு பார்த்தா மனிதர்களும் இல்லை. இப்படி ஒரு வனாந்திரத்தை வந்து நின்று இந்த நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அய்னூனி இபாதல்லா, அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள். இபாதல்லா, அல்லாஹ்வின் அடியார்களே, அய்னூனி எனக்கு உதவிடுங்கள் 3 தடவை சொல்லுங்கள். உங்கள் கண்களுக்கு தெரியாத அல்லாஹ்வின் அடியார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. தபரானிலே பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அழைக்க சொல்கிறாங்களே, அல்லாஹ் அடியார் அழைச்சி உதவி கேளுங்கிறாங்களே. இந்தாங்க, நம்மெல்லாம் ஷரியத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோம், நமக்கு வழிகாட்டியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்கிறாங்க இறை அடியார்களை கூப்பிட்டு உதவி தேடுங்கண்டு. அதை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். சில பேர் கூடாதுங்கிறாங்க. அவங்க யாரும் பின்பற்றான்னு தெரியலை, அவங்க யாரை ரசூல் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூல், அவங்க சொன்னாங்க நீங்கள் கூப்பிடுங்கன்னு. அதனால நம்ம கூப்பிட்றோம். உண்மையை புரிந்து கொண்ட மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக.